வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணே, some jodhidars say that many of Ailya Nakshatra born person first marriage will separate. Second marriage only will remain. Okay. இஸ் தட் ட்ரூ? ஓகே, விஷயம் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்புறம் திரும்ப இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட் தான் அட்மின் காட்டினாங்க. அவங்க பாருங்க, எவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, முதல் விஷயம், இதெல்லாம் முந்தையே பேசிட்டேங்க, நீங்கள் தான் கேட்கல. ஓகேங்களா? சரி, என்ன விஷயம்னா, ஒருத்தருக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பருக்கு நான் ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி இருந்தது. நட்சத்திரத்துக்குள்ள பலன் இருக்கா அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு குணங்களே இல்லையே. உங்களுக்கு அது கிரகங்கள் பலன் தருங்க, நட்சத்திரம் பலன் தருமா? தராது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு காரகத்துவங்களை பெற்றிருக்கு. இவரு புத்திரக்காரகன், அவரு ரத்தத்துக்கு காரகன், இவரு புத்திக்கு காரகன். கிரகங்களுக்கு குணங்கள் இருக்கு, நட்சத்திரங்களுக்கு குணங்கள் இல்லை. அப்ப நீங்க போய் பார்த்தவரு நட்சத்திரத்துக்குள்ள பலன் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு தெரியாம 12 பாவகத்துக்கும் சுத்திட்டு வர ஒரு கேட்டகரி பீப்புளா இருப்பாங்க. சரி, இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, பல தடவை பேசி நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே போர் அடிச்சு போய் கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு, 11ஆம் பாவகம் நல்லா இருக்குது, நீங்கள் எந்த ஜாதக லக்னமாக வேணாலும் இருங்க, 7ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு, 11ஆம் பாவகம் நல்லா இருக்குது, 11ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வரப்போது, கூடவே அஷ்டம சனியோ 7.5 சனியோ வரப்போகுது அப்படின்னா, 7ஆம் பாவக அமைப்பு இதில் அஷ்டம சனி ஜென்ம சனி அமைப்புகளில் கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்க யாருமே இப்போ நல்லா இல்லை, பைத்திய காரணங்களை தான் ஜோசியர்னு போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால தான் கடகராசிக்காரங்க ஜாதகம் பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்க போகாதீங்க எங்கேயுமே. என்கிட்டன்னு இல்லை, போகிற இடம்லாம் அந்த மாதிரி நட்சத்திரம் அது இது 3 4 7ன்னு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, நேரடியாக கதைக்கு வந்துடலாம். ஒரு ஜாதகருக்கு 2ஆம் திருமணம் 7ஆம் பாவகம் கெட்டு 11ஆம் பாவகம் பாவகாதிபதி வலிமையாக இருக்கிற பட்சத்தில் ஒருவருக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். 7ஆம் பாவகம் கெட்டு போச்சுங்க, 11ஆம் பாவகம் கெட்டு போச்சுங்க. 3ஆம் பாவகம் ஒளியான அமைப்புகள்ல இருக்கு, 3ஆம் பாவகாதிபதி ஒளி நிரம்பிய அமைப்புல சுபர் தொடர்புகள்ல இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 3ஆவதா வர்ற வாழ்க்கை தான். இதுல பல இடங்கள்ல சொல்றேன், ஒரு நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்றவனுங்க பைத்தியக்காரனுங்க. இதுல சில பேரோட கருத்துக்கு என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் டென்ஷன் ஆனா அவங்க சொன்னதுக்கு அவங்க கிட்டே பதில் கேட்டுங்கன்னு சொல்லிடுறேன். தெளிவா சொல்றேன். எங்கெங்க அந்த முதல் அமைப்பு செப்பரேட் வருது? முதல் விஷயம் நல்லா பாருங்க. ராசி லக்னங்களுக்கு 2, 7, 8ஆம் இடங்களோடு சனி செவ்வாய் ராகு தொடர்புகள் இருந்தாலே இயல்பாகவே உங்களுக்கு 30 வயசுக்கு மேல பண்ற திருமணம் தான் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு நீங்க குட்டிக்காரன் அடிச்சாலும் பிரச்சனை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு பிறகுதான் சரியா வருவீங்க. ஏன்னா குடும்ப பாவகங்களை பாவ கிரகங்கள் ஆக்கிரமிச்சு உங்களுக்கு தாமதமா தான் அது கிடைக்கும், குடும்பம் அமையும். ஓகேங்களா? இரண்டாவது நிலையாக உங்களுக்கு 6, 8ஆம் தசாப்தி, இதை தாங்க இந்த 10 பொருத்தத்துல இல்லாத பல விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. 6, 8ஆம் அதிபதி தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு கோச்சார ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ வந்தா கண்டிப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு போவீங்கங்க. அந்த கோர்ட்டு கேஸ் எதனால போறீங்க? புதுசா கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா அந்த கல்யாணத்தினால போவீங்க. இதைத்தானுங்க 10 பொருத்தம் குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டுட்டு நல்ல அமைப்புகள்ல தெளிவான ஜோதிட அமைப்புகளை பாருங்க அப்படின்னு சொல்றேன். இந்த அமைப்புகள்ல 7ஆம் பாவகம் முதல் திருமணத்தையும், 11ஆம் பாவகம் 2ஆம் திருமணத்தையும், 3ஆம் பாவகம் 3ஆம் திருமணத்தையும், இது வரைக்கும் அது வரைக்கும் தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகளையும் சொல்ற விஷயம். இதை குறிக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோவே ஒருத்தருடைய ஜாதகமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேங்க. 2ஆம் திருமணம் எப்பொழுதுன்னு யூடியூப்ல. கண்டிப்பா டிக்டாக்ல அவ்வளோ டீட்டெயிலான சில விஷயம் பண்ண முடியாது, எனக்கு டைம் பத்தாது இதுல. ஓகேங்களா? ஜாதகத்தோட போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க கேட்ட கேள்வியே தப்பு. ஓகேங்களா? நட்சத்திரத்தோட அடிப்படையில் பலன் இருக்குன்னு நீங்க என்கிட்ட எடுத்து வந்தீங்கன்னா அதெல்லாம் நான் சிரிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேங்க. நிறைய இந்த நட்சத்திர கேள்வியெல்லாம் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறதே இல்லை. ஒரு நட்சத்திரம், ஒரு கண்ணு, உங்க பேர் என்ன, ஷாலினியா? ஓகே, ஒரு கண்ணு ஷாலினியா, ஒரு காது ஷாலினியா, ஒரு கை ஷாலினியா, ஒரு கால் ஷாலினியா? ஒரு முழு உடல், கை கால் கண்ணு தலை மூளை அப்படியே அழகா ஒரு உடல் நடக்கிறதுக்கு 2 கால் அப்படியே முழுக்க இருக்கிறது தானே ஷாலினி. அந்த ஷாலினி மாதிரி முழுமையான பலனை கொடுக்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி, இது வரைக்கும் யாருமே மலேசியால பேசாத விஷயம், லக்னமும் லக்னாதிபதியும் தான் ஷாலினியை தவிர ஒரு நட்சத்திரம், ஒரு கண்ணு ஷாலினி இல்ல, ஒரு மூக்கு ஷாலினி இல்ல, ஒரே ஒரு காது மட்டும் ஷாலினியா? இதுதாங்க அதுக்கான விளக்கம். இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பெரிய விளக்கமா தான் சொல்றேன். நட்சத்திரத்துக்குள்ள பலன் இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா?
என்னோட ஒரு ஒரு சக்ஸஸே என்னன்னா யார் என்னன்னு தெரியாது. நேற்று ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணவே விருப்பம் இல்லையே, முதல்ல லக்னம் இந்த இந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நேற்று ஒரு ஒரு 28 நிமிஷம் ஒரு ஜாதகத்தை நான் லக்னம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு முதல்ல கல்யாணம் ஒன்றும் ஆகலையான்னு ஜாதகம் போட்டோன்னே அவன் எனக்கு திருப்தி இல்லை. லக்னத்தை மாற்றி முந்தின லக்னமாக ஆக்கினோடனே உங்களுக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லைங்க என்னோடனே பிரதர் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா? இது ஜோசியங்க. இதை விட்டுப்புட்டு நட்சத்திரம் இதில் என்ன தெரியுங்களா, அவருக்கு நிறைய பேர் நிறைய பண்ணலாம். அவர் சிரிச்சாரு. இப்போ மந்திரியானில் இருக்கிற ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் அவர் சிரிச்சாரு. இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து நான் பார்த்தது இல்லை. அதுதான் இங்கே ஜோசியம். எல்லாரும் சொல்றாங்கன்னு ஆயில்ய நட்சத்திரம் மட்டும்னா அப்போ ஆயில் நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருங்க. இப்போ ஆயில் நட்சத்திரம்லாம் தலையில துணி போடாத குறையா இருப்பாங்க. அந்த கேட்டகரியில வந்துடுறீங்களா? தயவு செய்து ஜோதிடத்தை முழுமையாக புரிஞ்சுக்கங்க. உங்க கேள்வி உங்க கோபம் எனக்கு நிச்சயமா புரியுது. இதுல மன அழுத்தம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இப்ப மன அழுத்தத்துல இருக்கீங்க. தயவு செய்து முட்டாள் ஜோதிடர்கள் கிட்ட போகாதீங்க. இங்க பாதி பேர் இல்ல 90 விழுக்காடு ஜோதிடர்களுக்கு ஜோசியம் தெரியல. ஒரு 10 விழுக்காடு அருமையான அமைப்புகளை புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல அந்த பொத்தாம் பொதுவான அமைப்புகள்ல பக்கம் பக்கமா பரிகாரம் சொல்றவங்க, யாகம் வளர்த்து தோஷத்தை கழிக்கிறவங்க, உங்களோட குறையெல்லாம் ஒரு பூஜையில முடிக்கிறவங்க, அந்த செக்ஷன்லாம் போயிடாதீங்க. ஜோசியத்துக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.